வெனஸ்டே ஈவினிங் டின்னருக்காக ராஜ்மா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 2 தக்காளி கட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ண வச்சுட்டேன். ஒரு 4 ஹார்ஸ்க்கு முன்னாடியே ராஜ்மா சோக் பண்ண வச்சுருந்தேன். நல்லாவே சோக் ஆகிடுச்சு. ஸோ குக்கரில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 8 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஒரு 3 to 4 மினிட்ஸில் தக்காளி நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. அதோட தோல் எதுவுமே நான் பீல் பண்ணல. டேரெக்டாக அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ண ராஜ்மா 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஸ்மாஷ் பண்ண தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஜீரகம் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். ஆனியன் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக பச்சை மிளகாய் அண்ட் சால்ட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக மெயின் டிஷ்ஷாக ரெடி பண்ணியிருந்தேன். பட் இது ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம். டின்னருக்கு வேறு எதாவது ரெடி பண்ணின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு வடித்த சாதத்தை அதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 1 pot ரைஸ் மாதிரி கிளறி வச்சுட்டேன்.